கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரர் உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் போதுமானவர், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை உயர்த்துவார், அவர் உங்களோடு கூட இருப்பார். பயப்படாதீங்க, எதை குறித்தும் கலங்காதீங்க, நல்லதே நடக்கும். ஒரு தீமை வந்திருந்தாலும் நன்மையாய் மாறும். இந்த நேரத்தில் நீங்கள் நம்பினவங்க உங்களுக்கு எதிராக இருந்தாலும் பயப்படாதீங்க. எல்லாம் எது வந்தாலும் அதை மாற்றி அமைத்து நல்ல காரியங்களை செய்து நம்மை வாழ வைக்கிற ஒரே தெய்வம் இயேசப்பா. அதனால் பயப்படாதீங்க, சரியா? இன்றைக்கு ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 33:12. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்களும் நானும் யார் தெய்வமாக கொண்டிருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? ஏசப்பாவை. அவர் தானே தெய்வம். நீங்களும் நானும் ஒரு காலம் அவர் அறியாமல் இருந்தேன்ல. மனிதர்கள் எதெல்லாம் சொன்னாங்களோ தெய்வம் நம்பினோம். அதுக்கு முன்னால் போய் நின்னோம். நம்ம வாழ்க்கையில் என்ன கிடைத்தது? நிம்மதியை இழந்தோம், சமாதானத்தை இழந்தோம், பாவத்திற்கு அடிமையானோம். ஏன்னா நமக்கு சத்தியம் கிடைக்கல, நடக்க வேண்டிய வழிகள் போதிக்கப்படலை. குறித்த காலத்தில் கிருபையினாலே இயேசப்பாவை அறிகிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்தது. தெய்வமாக ஏற்றுக்கொண்டோம். இப்போ நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள், எவ்வளோ மேன்மைகள், எவ்வளோ சமாதானம். நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் எப்படி நமக்கு போதிக்கப்படுகிறது யோசித்து பாருங்களேன். இந்த பாக்கியம் இந்த பூமியில் அநேகருக்கு கிடைக்கல. அதான் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். மற்றவங்க கேட்கலாம், இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டியே, இயேசுவை தேட என்ன கிடைக்குதுன்னு. அதுக்கு பதிலே நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருங்க, அவருக்கு அன்பு ருசிங்க. நிச்சயமாக பெரிய பெரிய காரியங்கள் செய்துட்டு தான் இருப்பார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை வெளிப்படும். நம்முடைய குடும்பத்திலோட அதிசயங்களை பார்ப்போம். தனிப்பட்ட முறையில் அவருடைய அற்புதங்களை நம்ம ருசித்து கொண்டு தான் இருப்போம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட, அவரை ஆராதித்த, அவருக்கு ஊழியம் செய்த, அவருக்காய் பரிசுத்தமாய் வாழ்ந்த யாருமே கெட்டு போனதில்லை. அந்த குடும்பங்கள்லாம் தலைத்திருக்கிறது, மேன்மை உண்டாயிருக்கிறது, சாபக்கட்டில் உடைந்திருக்கிறது, பாவம் விலகி இருக்கிறது, பிசாசுங்கிரி அழிந்திருக்கிறது, கடன் பாரங்கள் மாறி இருக்கிறது, பிரிவினைகள் விலகி இருக்கிறது, பரலோகத்து போவதற்கு தகுதிப்பட்டிருக்கிறார்கள், சரியா? அதனால் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். விசுவாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பாக்கியம் உள்ளவர்கள். ஏசப்பா, நீங்கள் ஆண்டவர். இப்போது உம்மை ஏற்றுக்கொண்டு உம்மை தேடுகிற ஒவ்வொருவரையும் பாக்கியமுள்ளவர்களாய் மாற்றும். சத்துருக்கள் மத்தியில் உடைய பிள்ளைகளுடைய தலையை நீர் உயர்த்தும்படிக்கு ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்டவர்களை நீங்கள் இப்போ தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கடன் பாரம், நெருக்கம், பயம் அதெல்லாம் உடைய பிள்ளைகளை விட்டு விலகட்டும். இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிப்பீராக. திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார்கள், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்யும். நீர் அப்படி செய்கிறேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.